ஸ்ரீ கமலா ஜோதிட களஞ்சியத்திலிருந்து சாந்தி ஜோதிடர். சென்ற வாரம் புனர்பூஷ நட்சத்திரம் பற்றி சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய விஷயங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது யார்கிட்டையும் போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. அதனால தான் உங்களுக்கு நாங்கள் மெனக்கிட்டு இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். தயவுசெய்து எல்லாருமே தங்களுடைய நட்சத்திரம் என்ன, அதுக்குரிய தளம் என்ன, அதுக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறத எல்லா மக்களுமே உணர்ந்துக்கணும். சரிங்களா? அடுத்து பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் ஆகாயத்துல வெள்ளை நிறத்தில் ஒளிச்சிதறலாய் தோன்றுவது பூச நட்சத்திரம். இது சங்கு போலவும் பால்மடி போலவும் புடலம் போலவும் வால் நீண்ட கண்ணாடி போலவும் நம்மளுக்கு காட்சி தரும் வெண்மை நிற வண்டு. இது எல்லாமே பூசந்தான். அதாவது சிவன் ராமன் அடுத்ததாக பிரம்மா தானே நம்மளுக்கு இதா வரணும். ஆனா பிரம்மாவின் குணநலங்களை கொண்ட பிரகஸ்பதி குரு பகவான் அவதரிச்ச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம். அதாவது தைப்பூசம்னா எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அதே மாதிரி வடலூர் ஜோதி, அருப்பிரகாசம், வள்ளலார், இவங்க எல்லாமே பூச நட்சத்திரம். அதே மாதிரி குருவை போல தனித்து நின்று அருளாசி வழங்கக்கூடிய கடவுள் யாருன்னு சொன்னீங்கன்னா கணபதி, விநாயகர் தான். அவர் அமர்ந்து இருக்கும் ஆற்றங்கரை பூச நட்சத்திரம். புரியுதா? அதே மாதிரி தெய்வானை பிறந்தது பூச நட்சத்திரம். அது எல்லாத்தையும் விட தியாக உருவம் கொண்ட பரதன் பிறந்த நட்சத்திரமும் பூச நட்சத்திரம் தான். சரிங்களா? அதாவது தாயினுடைய இது தாயினுடைய தாயன்பு கொண்ட நட்சத்திரம். இதயம், இதய துடிப்பு, கரங்கள், இதய எல்லாமே பூசத்தை கொடுக்கும். அதே மாதிரி அமிர்தம் உருவான திருப்பார்கடல் கடகம், அதில் உண்டான அமிர்தம் பூசம். அதான் அமுத சுரப்பி பூசம். அதே மாதிரி ராகு கேதுகள் ஞானம் பெற்ற இடம் பூச நட்சத்திரம். புரியுங்களா? அப்போ ராகு கடக பூசத்தில், மகர ஓணத்தில், கேது உன்னத சுபபலன்களை உருவாக்க. அதாவது ராகு கடகத்தில் பூச நட்சத்திரத்தில் இருந்தாலும், மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் கேது இருந்தாலும் அவர்கள் சுபர்களாக நல்லவர்களாக மாறி விடுவார்கள். உயிர் காக்க துடிக்கும் நட்சத்திரம் இதயம் பூசம். அதனால நெஞ்சு வலி பூசம், இரத்த அழுத்தம் பூசம், தாயும் குழந்தையும் பிரிக்கக்கூடியது பூசம், உலகில் பிரிவை தரக்கூடியது பூச நட்சத்திரம். இப்படி நிறைய சொல்லிட்டே போலாங்க. இந்த பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அம்மிக்கல், நம்பிக்கை, விசுவாசம், இது எல்லாமே பூச நட்சத்திரம் கொடுக்கும். அதே மாதிரி அன்னை சாப விமோச்சனம் பெற்ற நாள் பூச நட்சத்திரம். பூச நட்சத்திர திருநாள் தான். பசுவுக்கு முக்தி தந்ததால் இந்த தலத்தில் ஈஸ்வரன், கோமேஸ்வரர் என்று திருநாமம் கொண்டு எழுந்தருளி உள்ளார்கள். அதே மாதிரி இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் குரு பகவானை வழிபாடு செய்தால் கூட அவர்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்கும், அவருடைய குணநலங்கள் எப்படி இருக்கும்? அதாவது பரிகார விருட்சம் சொன்னோம்னா அரச மரம். ஒரு அரச மரத்தை நட்டாலே அவர் சந்ததிகள் அனைவரும் சொர்க்க பதவி கிட்டும் என்பது ஐதீகம். புரியுதா? அப்போ அரச மரம் மலையை கவர்ந்து இழுக்கும் சக்தி படைத்தது. நீருண்ட மேகங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய இது இந்த அரசங்குச்சிக்கு உண்டு. அதனாலதான் மரங்களிலே தான் நான் அரச மரம் என்று கீதையில கண்ணன் ஒரு தடவை கூறியிருக்கிறார். இன்னமும் கிராமங்கள்ல பாருங்க, அரச மரத்தின் கீழே தான் நியாயமான தீர்ப்புகளே வழங்கப்படுகிறது. அரச மரத்தடியில் தான் எல்லாருமே உட்கார்ந்து இது பண்ணுவாங்க. அப்போ இந்த அரச மரம் நட்டு வழிபாடு செய்தாலே இந்த பூச நட்சத்திரத்துக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும். சரி, இந்த பூச நட்சத்திரக்காரங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலை ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பெற்றோரை அதிகமாக நேசிக்க கூடியவர்கள், பசி பொறுக்க மாட்டாங்க, கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பளிச்சென்று அதாவது டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் நேருக்கு நேர் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நட்புன்னு வந்துட்டா இவங்களை போல நேசக்கரம் நீட்டுபவர்கள் வேற யாரையும் நம்ம உதாரணத்துக்கு சொல்ல முடியாது. அதாவது உறவினர்களுக்கு உதவும் மனப்பான்பு உள்ளவர்கள், பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருக்கும், நேர்மையானவர்கள், பொன்னும் புகழும் இவர்களிடம் நிறைய இருக்கும், கல்வியாளர்களாக திகழ்வார்கள், கௌரவத்தை விட்டு கொடுக்காதவர்கள், எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்திய
சக்தி உடையவர்கள். இந்த பூச நட்சத்திரக்கார ஏற்கனவே நான் சொன்னேன், அரச மரம் நட்டு வழிபடலாம். அதே மாதிரி திருவாடுதுறை சென்று வழிபடலாம். திருவாடுதுறையிலும் வந்து இந்த இதுக்கு ஒரு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவூர்னு சொல்லக்கூடிய கும்பகோணம் திருக்கருகாவூர் சாலையில் இருக்குது, அங்கே வழிபடலாம். திருச்சுழி போயிட்டு வரலாம், அழகர் கோவில் சென்று வழிபடலாம், திருச்சேரை சென்று வழிபடலாம். இதெல்லாம் வந்து இவங்களுக்குரிய வழிபடக்கூடிய ஸ்தலங்கள். எதுவுமே போக முடியலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு அரச மரத்தை நட்டு தண்ணி விட்டு வளர்த்தாலே நம்ம இந்த நட்சத்திரத்துக்குரிய தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடும். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய.